நம்ம இந்த ரேடியேஷன் குடுக்குறோம். இந்த கிளையோமாக்கு. ரேடியேஷன் குடுத்துட்டா, அதனால ஏதாவது பிரச்சனை இருக்குமா? அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா இந்த மாரி கிளையோமா இருக்கிற கட்டிக்கு ரேடியேஷன் குடுத்து, ஒண்ணும் இப்ப இம்மீடியட்டா ஒண்ணும் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. பட் சில நேரங்கள்ல இப்ப கட்டி நம்ம ஃபுல்லா எடுத்துட்டோம், இல்ல கட்டி ரொம்ப சின்னதா தான் இருக்குன்னா, பிரச்சனை இருக்காது. பட் கட்டி எடுக்காம வெறும் பயாப்சி மட்டும் பண்ணி, கட்டி பெருசா இருக்கு, உள்ள இருக்கு. அப்ப நம்ம ரேடியேஷன் குடுக்கும்போது, அந்த கட்டி வீங்கலாம். அந்த வீக்கம் சம்டைம்ஸ் அதிகமாகி, சுயநினைவு இழக்க கூட பாதிக்க வரலாம். கை, கால் இன்னும் கொஞ்சம் பலவீனமாகலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். நினைவு கூட கொஞ்சம் குறையலாம். ஸோ, அதனால தான் நம்ம பொதுவா அந்த கரண்ட் குடுக்கறதுக்கு முன்னாடி கட்டிய ஃபுல்லா எடுத்து, இல்ல கட்டி ரொம்ப சின்னதா பிசுறு மாதிரி மட்டும் வச்சிருந்தோம்னா, அதோட பாதிப்பு கம்மியா இருக்கும். ஸோ, நல்லபடியா கரண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த ரேடியேஷன் தெரப்பி 6 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்படின்னா, 1 மாசம் கழிச்சு நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, அந்த கரண்ட் ரேடியேஷன் குடுத்த இடம்லாம் எப்படி இருக்கு? வீக்கம் இருக்கா? வீக்கம் குறைஞ்சிருச்சா? அப்படின்னு. ஒருவேளை வீக்கம் ஏதாவது இருந்ததுன்னா, டேப்லெட் குடுக்கலாம். டேப்லெட் குடுத்து அந்த வீக்கத்த கட்டுப்படுத்திடலாம். அதுக்கப்புறமா அந்த கட்டியோட கிரேட பொறுத்து. இப்போ கிரேட் 3, கிரேட் 4னா 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ஒரு தடவ ஸ்கேன் பண்ணுவோம். இப்போ கிரேட் 2னா 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் பண்ணுவோம். ஸோ, அந்த கிரேட பொறுத்து எவ்வளோ நாளைக்கு அப்புறம் ஸ்கேன் பண்றதுங்கிறது அந்த அந்த டைம்ல அந்த பேஷண்ட் ஏத்துக்க மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம்.